இங்க நடேசனும் பாத்தீங்கன்னா, சேரன் அவங்களோட கல்யாண வாழ்க்கையில தப்பான முடிவு எடுத்ததுனால, கோவப்பட்டு திட்டிட்டு அங்கருந்து போயிருவாங்க. நிலாவும் சேரன் கிட்ட நீங்க எதுவும் கட்டாயத்துல கல்யாணத்துக்கு சம்மதிக்கலன்னு கேட்க, அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. எனக்கு கல்யாணம் முடிஞ்சா தானே பாண்டிக்கு சீக்கிரமா கல்யாணம் பண்ணலாம்னு சொல்ல, அப்படின்னா நீங்க பாண்டிக்காக தான் கல்யாணத்துக்கு சம்மதிச்சீங்களான்னு கேட்பாங்க. ஆனா நம்ம சேரன் பாத்தீங்கன்னா, அப்படிலாம் இல்லம்மான்னு சமாளிச்சுருவாங்க. அதே மாதிரி நம்ம எப்பவுமே பஸ்ல போற நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா, அவங்களோட பைக்ல ஆஃபீஸ் போலான்னு நினைக்க, நம்ம சோழன் வந்துட்டு, "என்னங்க எப்பவும் பஸ்ல தான் போவீங்க? இன்னைக்கு என்னடான்னா பைக்ல போறீங்கன்னு கேட்க, நம்ம நிலாவும் பாத்தீங்கன்னா, பஸ் ஸ்டாப் போனாலே தேவையில்லாத கண்றாவியெல்லாம் பார்த்து தொலைய வேண்டியிருக்கும். அதுக்கு நான் இதுலயே போய்க்கிறேன்னு சொல்ல, "ஓ! நம்மளால தான் மேடம் இவ்ளோ கோபமா இருக்காங்களா?" அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்குவாங்க. அது மட்டும் இல்லாம நம்ம நிலாவே பாத்தீங்கன்னா ஃபாலோ பண்ணி அவங்க பைக்ல போக, நம்ம நிலாவோட வண்டி பாத்தீங்கன்னா சடனா நின்னு போயிரும். அப்புறம் என்ன நடராஜா சர்வீஸ் தான். வண்டிய தள்ளிக்கிட்டே நம்ம பாண்டியோட கடைக்கு கொண்டு போவாங்க. இங்க நம்ம வானதிக்கா சேரனுக்கு பொண்ணு ரெடி ஆயிட்டுன்னு சொன்னதுமே, அவங்க கல்யாணம் சீக்கிரமா நடக்க போகுதுன்னு சந்தோஷப்படுவாங்க. அதே மாதிரி நிலாவும் பாத்தீங்கன்னா வந்த இடத்துல வானதி கிட்ட, "அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கிறதுல எங்களுக்கு சந்தோஷம் தான். ஆனா அது ஏதோ தப்பா நடந்துருமோன்னு தான் பயமா இருக்குன்னு" சொல்ல, உடனே வானதி, "கல்யாணமே ஆகாம இருக்கிறதுக்கு தப்பா கல்யாணம் ஆகி அதுக்கப்புறம் வர பிரச்சனை ஃபேஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு?" அப்படின்னு சொல்லுவாங்க. சரியான கேடிங்க நம்ம வானதி.